இந்த வீடியோல இந்த பேஷண்டோட மூக்குல நம்ம பார்த்த சதை பேர் என்ன அப்படின்னா ஆன்ட்ரோகோயனல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிப்புங்கிறது மூக்குல வளர்ற ஒரு சதையோட வெரைட்டி. இந்த சதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல இந்த 2 பக்கம் இருக்கிற மேக்ஸிலரி சைனஸ்ல உள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகி நோஸ்க்குள்ள வளர்ந்து அப்படியே பின்னாடி தொண்டை வரைக்கும் கூட வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சதை வளர்ந்துச்சு அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா மூக்கு அடைப்பு ஒரு சைடு மட்டும் இருக்கும், மூக்குல நீர் மாதிரி வடிகிறது, பின்னாடி தொண்டை வரைக்கும் வளர்ந்துருச்சு அப்படின்னா நைட்ல கொரட்டை, ரொம்ப வாய் திறந்து தூங்குறது, அப்புறம் சைனஸ் டைப் ஆஃப் ஹெட்ஏக், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ ஒரு சைனஸ் பெயின் மாதிரி ஒரு தலைவலி, மூக்கடைப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா இஎன்டி டாக்டர் பார்த்துட்டு ஒரு எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தாலே இந்த மாதிரி பாலிப் தான் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த வெரைட்டி ஆஃப் ஆன்ட்ரோகோயனல் பாலிப் பார்த்தோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எதுலேயும் சரியாகாது. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மூலியமா மட்டுமே இந்த சதையை சரி பண்ண முடியும். ஸோ சைனஸ் தலைவலி மாதிரி இருக்கிறது, மூக்கடைப்பு, மூக்கில் தண்ணி வடிகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலையும் ஏர்லி டைம்லேயே இஎன்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சதையா இல்லை வெறும் சைனஸ் ப்ராப்ளமா, மூக்குக்குள்ள ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஏர்லியாகவே அதுக்கு டேப்லெட்ஸ் எதாவது போட்டு சரி பண்ண முடியுமா இல்லை சர்ஜரி பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.